ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்க. ஸோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி நீங்கள் எல்லாருமே பார்த்த ரெட்ரோ படம் கண்டிப்பாக ஒரு லவ் ஜானர் ஃபிலிம், கேங்ஸ்டர் பேஸ்டு ஃபிலிம். இது ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல், இது மாதிரியான பல விஷயங்கள் கலந்த படம்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. பட் கிடையாது. ரெட்ரோ வந்து ஒரு சாமி படம், ஒரு காடோட அவதாரோட ஒரு டிராவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோவாக அமைஞ்சிருக்கு. இதுக்கிடையில் கார்த்திக் சுப்ராஜ் சார் சொன்ன மாதிரி லவ் லாஃப்டர் வார்ஸ் அந்த ஒரு டேக்லைன்ஸ் ப்ராப்பர் பிரசன்டேஷனையும் அரேஞ்ச் பண்ணி இந்த ஒரு அவதாரோட பாண்ட்ல இருந்து அவர் எப்படி கான்கர் பண்ணாரு, அந்த ஒரு டிராவல் சூப்பர்வா வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெட்ரோ படத்தை பத்தியும் அந்த ஒரு அவதாரோட வாழ்க்கை எப்படி அமைஞ்சதுன்ற அந்த ஒரு புராண கதையை எப்படி இந்த ஒரு படத்தோட பிளெண்ட் பண்ணியிருக்காரு. தென் இந்த தாண்டி இந்த படத்துல இருக்கக்கூடிய பல ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ்லாம் என்ன அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்துலாம். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். அதனால மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு லைக்கும் பண்ணிருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர் பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். ஸோ இந்த ஒரு படத்தை பற்றி பிரேக் டவுன் பண்ணி பேச போகிறோம் அப்படின்ற காரணத்தினால கண்டிப்பாக ஸ்பாய்லர் இருக்க தான் போகுது. நான் இன்னும் படம் பார்க்கலன்னு நினைக்கிறவங்க இப்போவே ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 நாள் ஆச்சு. அதனால கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் பேசுகிறேன். ஸோ எஸ், சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரமாக இந்த ஒரு படத்தில் போட்டோ செய்யப்பட்டிருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது வந்து படத்தோட ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே அதை வந்து அந்த ஒரு டைலாகாகவே வந்திருக்கும். லைக் கிருஷ்ண வேஷம் போட்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அவனோட வயிற்றுல வந்து இப்படி ஒரு தழும்பு வேற இருக்கு, அப்படி பார்க்கும்போது இவன் வந்து கிடைச்சிருக்கிறது அதிர்ஷ்டம் தான், இவனை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஐயர் சொல்ற மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கிருஷ்ண அவதாரம் மாதிரி இவங்க இந்த ஒரு கேரக்டர் வந்து டைரக்டர் ரைட்டிங் மூலமா நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, இந்த ஒரு கேரக்டர் கிருஷ்ணர் மாதிரி காட்ட ட்ரை பண்றாங்க போல அப்படின்ற புரிஞ்சிச்சு. பட் த்ரூ அவுட் த ஃபிலிமே கிருஷ்ணரோட லைஃபை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்குன்றது படத்தோட எண்டை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கார்த்திக் சுப்ராஜோட படம் தான். அதுல இந்த விஷயங்கள் எதுவுமே, அதாவது இந்த புராண கதைகள் எதுவுமே பிளெண்ட் ஆகல. அது வந்து பியூர் கார்த்திக் சுப்ராஜோட ஒர்க் தான். இந்த படத்துல பாரியோட கேர்ள் ஃப்ரெண்டான ருக்மணி, பாரியோட ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கலாமே. கிருஷ்ண அவதாரத்தோட ஒரிஜினல் ஒய்ஃபோட நேம் ருக்மணி தான். அந்த ஒரு ருக்மணி கேரக்டர் தான் லிட்டரலி உங்களை வந்து ரிசம்பிள் பண்றாங்க. லைக் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கள பொறுத்தவரை அன்பு, லவ் இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருந்தது. அப்படிப்பட்ட ரொம்பவே முக்கியமான ஒரு பேரா ருக்மணி இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பேரா இங்க காட்டணும்ன்ற ஒரு முயற்சி வந்து இருந்திருக்கு. அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன், அப்படியே கிருஷ்ண அவதாரத்தோட பிறப்புல இருந்து அவர் எப்படி அந்த ஒரு இடத்துக்கு அவங்களோட ஊருக்கு மறுபடியும் வந்து டிஃபீட் பண்ணாரு அப்படின்றத வரையும் இருந்திருக்கும். அந்த ஒரு ஹிஸ்டரியை சின்னதா பார்த்துக்கலாம். ஹம்ச மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமான ஒரு மன்னன் இருக்கான். அவன் வந்து மதுரா நகரம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ஊருக்கு கூட்டு போயிட்டு இருக்க வழியில மேல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, இந்த மாதிரி உன் தங்கச்சிக்கு பிறக்க போற 8வது குழந்தை கையால தான் நீ சாக போற, இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கல, உன் தங்கச்சி வயிற்றுல பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால தான் நீ சாக போறன்ற ஒரு வார்த்தையை சொல்லிடும். அதனால அவர் தங்கச்சியும் அவரோட ஹஸ்பண்டையும் பிடிச்சிட்டு போய் ஜெயில அடிச்சு எல்லா குழந்தைங்களும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தையும் கொல்லுவாரு. பட் ஃபைனலி காட் வந்து எப்படி ஹம்ச மன்னனை கொல்றாரு அப்படின்றத வச்சுதான் அந்த ஒரு டிராவலே இருந்திருக்கும். லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துலயும் அதே மாதிரி தான். நாசர் ஒரு கான்கரா, ஒரு கொடூரமான ஒரு ஆளா இருப்பாரு. அவருக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்க ஊர்ல வயிற்றுல சூழ மச்சத்தோட பிறக்க போற குழந்தை தான் உங்களை கொல்ல போறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால எல்லா குழந்தைகளையும் கொல்லுன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி கிருஷ்ண அவதாரத்தை எப்படி வந்து தண்ணி வழியா வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு குழந்தைய கைமாத்த கொண்டு போவாங்களோ அது மாதிரி இங்க சூர்யா சாரை வேற ஒருத்தவங்களுக்கு கைமாத்த கொண்டு போயிருவாங்க. அந்த ஒரு தீவுல இருந்து சூர்யா சார் போயிருப்பாரு. அகெயின் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு அந்த ஒரு அவதாரம் இங்க மறுபடியும் வந்து கம்ச மன்னனை கொன்னானா அப்படின்றதுதான் பேலன்ஸ். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல பார்த்திருப்போம். இந்த கம்ச மன்னன் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மதுரா நகர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இவங்களை பார்த்தாலே அரக்கன் அப்படின்ற மாதிரி இவனை கண்டாலே பயந்து விழுவாங்க. இவன் தான் ஒரு அரசன், பட் இருந்தாலும்
சாதாரண மக்கள் இவனை கண்டு நடுங்குவாங்க, இவன் கூட வாழ்றதுக்கே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட அப்படிதானே, மக்கள்லாம் சிரிக்கவே பழகல, அவங்க யாருக்குமே சிரிப்பே வராது அப்படின்ற மாதிரி வாழக்கூடிய ஒரு மக்கள் இவனோட இந்த ஒரு கொடூர ஆட்சினால அப்படின்றத ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, இந்த மாதிரி தமிழகத்துல இருந்து கடத்திட்டு வந்த இந்த ஒரு மக்கள் இங்க வேலை செய்யறதுக்காக கூட்டு வந்தவங்க அந்தமான் நிக்கோபார் பக்கத்துல கருந்தீவுல வந்து இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல இப்படி கொடுமை பண்ணி சந்தோஷமே இல்லாம சிரிப்பே இல்லாம இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜெனரேஷன் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அது இல்லாம போயிருச்சு. அதை சூர்யா சாரை வச்சு காமிச்சிருப்பாங்க. அவர் சிரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு அந்த ஒரு விஷயத்துல காமிச்சிருப்பாங்க. பர்டிகுலரா கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு மொத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை கொடுமை பண்ண ஒருத்தங்க இவங்களை பார்த்து பயப்படுறாங்கன்ற அந்த ஒரு சந்தோஷத்துல ஃபைனலி அந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணிட்டு சிரிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ரைட்டிங். பட் நிறைய பேர் சோஷியல் மீடியால என்ன போட்டுட்டு இருக்கானுங்கன்னா, ட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. படத்துல சிரிச்சது இல்லடா, இந்த படத்தெல்லாம் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க பாத்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பார்த்து சிரிச்ச சிரிப்புடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. நாலாம் 4 மீம்ஸ் பார்த்தேன். ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் குரூப்போட அந்த ஒரு ஜெனரேஷனோட பெயின் அது எப்படி ஸ்மைலா மாறுதுன்றத இதை விட பெஸ்டா ஒரு டேரக்டர் எப்படி வந்து ரைட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். இது வந்து அந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு தெரியும் அந்த ஒரு சிரிப்புக்கான பெயின் என்னன்னு. ரைட்டிங் வைஸ் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ரூல் பண்ணிட்டாருன்னு நான் சொல்வேன். அதனால ஒரு கம்ப்ளீட் கிரேட் ஸ்டோரி கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து கொடுத்திருக்காரு. பட் என்ன பிரசன்டேஷன்ல கொஞ்சம் அடி வாங்கியிருக்காரு, அதுதான் உண்மை. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல வந்து சில விஷயங்கள் ஒரு லேசியான ஒரு ரைட்டிங் ஒன்று இருந்தது. அந்த ஒரு பாட்டை மட்டும் தூக்கியிருந்தாருன்னா டெஃபினட்டா இந்த ஒரு படம் பெஸ்ட் ஒன்னா மாறி இருக்கும். லைக் பூஜா ஹெக்டே எப்படியோ கஷ்டப்பட்டு சூர்யா சார் வந்து பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி அவங்களை வந்து சந்தோஷப்படுத்தி அவங்க கூட ஒன்று சேர்ற அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வில்லன் மறுபடியும் உள்ள வந்து இவன் இப்படிலாம் பண்ணிட்டு வந்தான், இவன் திருந்தல அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சிருவாரு. உடைச்சதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு பிரேக் டவுன் ஆகும். மறுபடியும் அவங்க போவாங்க. இங்க வந்து சூர்யா சார் அதாவது இந்த பாரின்ற கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும்னா, கொய்யால எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அவளை வந்து மறுபடியும் ரூட்டு கொண்டு வந்தேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டியாடான்னு சொல்லிட்டு வில்லனை தான் அடிச்சு கொள்ள போய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிருக்கணும். பட் இங்க வில்லனோட சேர்ந்ததே எனக்கு ஒரு பெரிய லேசி ரைட்டிங்கா இருந்தது. எனக்கு புரியுது அந்த மக்களை காப்பாற்றணும், இவர் யாருன்ற ஆர்ஜின் இவருக்கு தெரியணும், அதுக்காக தான் அங்க போறாருன்ற மாதிரி நீங்க சொல்லலாம். பட் அதை வேற மாதிரி கூட கொண்டு போயிருக்கலாம். லைக் அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா முறை பார்த்து பயப்படாதீங்க வெளியே வாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி பல விஷயங்கள் மூலமாவும் இந்த உண்மை அவருக்கு தெரியுற மாதிரி பண்ணிருக்கலாம். பட் அந்த ஒரு அரேனா ஃபைட்டர் 2 தடவை நடத்தினது, இதுக்கு இடையில ஸ்ரேயா மேமோட ஒரு ஐட்டம் சாங், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பார்ட்டா தான் எனக்கு போச்சு. இதுல வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணியிருந்தாலும் படம் பக்காவா இருந்திருக்கும். வந்தது ஒரே ஒரு அரேனா ஃபைட், அதுவும் கரெக்டா அவரோட மக்களுக்காக அவர் நின்று சண்டை போட்டு அவங்க எல்லாரையும் தோக்கடிச்சாரு. அப்படி இருந்துதான் நச்சுன்னு இருக்கும். ஐ மீன் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே அந்த ஒரு பிரசன்டேஷன்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அது வந்து அன்வான்டா தான் எனக்கு தெரிஞ்சது 2 அரேனா ஃபைட். அந்த கிளைமேக்ஸ்ல வந்தது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர், அதுதான் படத்துக்கு நீடடான ஒரு விஷயமும் கூட. அதுக்கு முன்னாடி வந்தது நீடே இல்லை, அதை தூக்கிட்டு வேற மாதிரி கூட கொண்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில இடங்களை மட்டும் கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா மிஸ் பண்ணிடுறாரு. மோஸ்ட்லி அவருக்கு பிளாஷ்பேக்ல லேக் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த படத்துல பொறுத்தவரைக்கும் பிளாஷ்பேக் முடிஞ்ச அளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பரா கிறிஸ்பா கொடுத்துட்டாங்க. அது லேகே இல்ல. இந்த படம் ஓவராலா ஒரு பெஸ்ட் தான் என்ன கேட்டா நான் சொல்லுவேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் படத்தோட பிலிமோகிராஃபி எல்லாமே நான் பார்த்திருக்கேன். மகான், ஜெகமே தந்திரம், பேட்டை, பீஸா, ஜிகிர்தண்டா XX இது மாதிரியான அவரோட படங்கள்லாம் நான் தொடர்ந்து பார்த்துட்டேன். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவர்கிட்ட நான் என்ன இன்ட்ரெஸ்டலரா நான் எதிர்பார்க்க முடியும்? என்ன பொறுத்தவரை நான் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜோட வேர்ல்டு என்னன்னு எனக்கு தெரியும். அந்த வேர்ல்டை நான் தொடர்ந்து பார்த்திருக்கேன். அந்த வேர்ல்டுல இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் வெர்ஷனா வந்தாலே எனக்கு போதும். அதை தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். எஸ், ஒரு பெஸ்ட் வெர்ஷனா தான் இது வந்திருக்கு என்ன கேட்டா. கார்த்திக் சுப்ராஜ் இந்த ஒரு டைரக்டர் ரொம்பவே வந்து அண்டர் ரேட்டட் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா எனக்கு அவரை பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அவரோட பிலிமோகிராஃபி, அது ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல், ரைட்டிங் ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே எனக்கு அவர் தொடர்ந்து பிடிக்கும். ஃபேவரட்டான ஒரு டைரக்டரும் கூட. ஓவராலா ஒரு நல்ல படமும் இது. இதை பத்தின இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. இதை தாண்டி நீங்க நோட் பண்ண, நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நோட் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் அது என்னதான் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தினா உங்களோட தாட்ஸ் அண்ட் விஷயம் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.